அன்பார்ந்த அனைத்து பக்த கோடிகளுக்கு இந்த காலை வேளையில எங்களுடைய வேல்முருக பக்தபாலய சபையின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த காவடியானது கிட்டத்தட்ட 83வது வருஷம் தான் நடத்தினுங்கிறது காவடியை. அதுக்கு முன்னதாக இந்த காவடி வழிநடத்த பெரியவர்கள் ஏகேஎம் கண்ணப்பா சாமியார், பெருமாள் சாமியார், அதன் பிறகு வந்த அதனோடு சேர்ந்து வந்த பெருதோர வரதராஜான சொக்க மேகநாத, இப்படி பல பெரியவர்களால கோவிந்தசாமி, சுப்பிரமணி, முத்தையா சாமியுடைய குரு அவர்கள்லாம் 3 குரு எங்களுக்கு. ஒன்று ஏகேஎம் கண்ணசாமியார், முத்தையா சாமியார், ராஜகோபால் சாமி, இந்த 3 குரு தான் இந்த சபையை நடத்தின்னு வந்தாங்க. இப்போ அதனுடைய வாழியாக இப்போ எங்களுடைய தலைமுறை வந்துக்குது. இது இந்த மாதிரி நடத்தினுக்கிறோம். எல்லா வல்ல எம்பெருமான் எங்களுக்கு எல்லாருக்கும் துணை ஏற்பாடுறதுக்காக இந்த வைபவத்தை நடத்தின்னு வரோம். அடுத்தபடியாக எங்களுடைய தென்பகுதியில் கிட்டத்தட்ட எங்கம்மன் கோயிலில் இந்த காவடியை ஆரம்பித்தாங்க. அதன் பிறகு இங்கே தனியாக வந்து இப்போ இந்த காவடிங்களை ஏற்பாடு செஞ்சுருக்கிறோம். இப்போ இது நடந்துன்னு இருக்குது. மேற்கொண்டு ஐயா அவர்களை நாங்கள் இந்த பெரியவங்களெல்லாம் வச்சுன்னு இந்த வழி நடத்தின்னு போகிறோம். இவர் ஆரம்பத்திலேருந்து இருக்கிறார் சாந்த் நம்ம சாந்த் எக்ஸ்எம்எல்ஏ உடைய மக எக்ஸ்எம்சி. அதோடு கூட ஐயா வந்திருக்காரு, ஐயா மோகன் கிருஷ்ணா வந்திருக்காரு. அவரோடு சேர்ந்து நம்முடைய சக தோழர்கள்லாம் வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு எங்களுடைய வேல்முருக பக்தபாலய சபாவின் சார்பாக நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அவருடைய சேவைகள், ஐயாவுடைய சேவைகள் இந்த தங்க வயல்ல நடத்தி கொண்டிருக்கார். இந்த மாரிகுளத்திலிருந்து அந்த கோரமண்டல் வரலும் அவருடைய பேர் தெரியாத ஆளே இல்லை. அது ஸ்கூலெல்லாம் இருக்கட்டும், அது கோயிலெல்லாம் இருக்கட்டும், எல்லா விதமான நற்பணிகளை இதுவரையிலும் செய்து நிற்கிறார். அவருடைய எண்ணங்கள், அவருடைய அபிஷேகங்கள் எல்லாம் ஈடேற, அவருடைய எண்ணம் ஈடேறன்னு சொல்லி எங்களுடைய வேல்முருக பக்தபாலய சபான் சார்பாக எல்லா வல்ல எம்பெருமானை வேண்டிக் கொண்டு இந்த காவடியை நாங்கள் இந்த வைபவத்தை துவக்கின்றோம். நன்றி. எல்லா முருகன் பக்தாதிகளுக்குமே வேல்முருகன் ஆசீர்வாதம் எல்லாருக்குமே இருக்கணும். இந்த மண்ணின்ல பிறந்த மோகன் கிருஷ்ணன் இன்னைக்கு வந்து பார்த்து முதல் தான் இது பார்த்து எனக்கு தெரிஞ்ச ஜனானா நம்ம கேஜிஎஃப் தங்க வயல்ல கூட இவ்வளோ வேல்முருகன் பக்தாந்து இருக்கலாம்னு இன்னைக்கு தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. அந்த வேல்முருகன் ஐயா அவங்களுக்கு நம்ம எக்ஸ்எம்எல்ஏ பையன் சாந்த்குமார் சாருக்கு, பாபு சார், ராதாக்கா, தேவராஜ் சார், இங்கே இருக்கிற எல்லாருக்குமே நல்லது பண்ணோம். நான் வேண்டுக்கிறேன் இந்த தங்க வயலுக்கு நல்லது பண்ணோம். இதை பார்த்து எனக்கு என்ன ஆகுதுன்னா, நான் கூட எதனா ஒரு சுவாமிக்கு ஒரு சேவை செய்யணும்ன்ட்டு இப்போ ஐயா சொன்னிருந்தாரு. அடுத்த ஒரு 5 வருஷம் 10 வருஷம்லாம் பார்த்தீங்களன்னா 500 காவடி 600 காவடின்ட்டு நான் அந்த வேல்முருகன் வேண்டுக்கிறேன். அடுத்த வருஷம் 500 காவடி ஆகணும். அதுக்கு என்ன சாப்பாடு விவஸ்தை இருக்கோ, என் கையில் என்ன வேணாலும் இந்த வேல்முருகா கமிட்டிக்கு பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன். அடுத்த வருஷம் இன்னும் நல்ல கிராண்டாக பண்ணணுன்ட்டு இங்கே இருக்கிறவங்களுக்கு
மணிக்கு அபிஷேகம் 8 மணிக்கு அபிஷேகம் ஸ்டார்ட் பண்ணி 10 மணிக்கு அதெல்லாம் பார்ப்பேன் போட்டுருந்தீங்களே இப்போ அதெல்லாம் பார்ப்பேன். ஆனால் எனக்கு தெரியல, நானே சொல்லிட்டு தெரிஞ்சிருந்தாக்கா அருணுக்கு ஃபோன் பண்ணி. ನೀವು ಮೂಜಿ கொஞ்சம் போயிட்டாருண்ணா குடிக்கிறான் பாருண்ணா. நான் கத்தாக்கிறேன்ப்பா. கராகரா சொல்கிறேன். இவ்வளோ ஜனம் நம்பி எப்படி இவங்களே நினச்சிக்கிறாங்க. போட்டா சாப்பாடு நம்ம இருப்பாங்க ஜூம் பண்ணுறாரு வந்து மட்டும் கரெக்டாக. உரிய வரல இன்னும் அப்படியே நில்லு